சென்னை சென்ட்ரலில் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மெட்ரோ நிறுவனம் சார்பில் அமையும் சென்ட்ரல் கோபுர கட்டிடத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். ரூபாய் 349.99 கோடி செலவின மதிப்பீட்டில் 27 அடுக்குமாடிகள் கொண்ட சென்னை சென்ட்ரல் கோபுரம் சென்னை மெட்ரோ சொத்து மேலாண்மை. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் தமிழரசி இணைந்திருக்கிறார். தமிழரசி, விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, சென்னை தலைமைச் செயலகத்தில் பல்வேறு திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக துவங்கி வைக்கிறார். குறிப்பாக சென்னை சென்ட்ரல் பகுதியில் உள்ள மத்திய சதுக்க வளாகத்தில் சென்னை மெட்ரோ சொத்து மேலாண்மை நிறுவனத்தின் சார்பில் 4 அடித்தளங்கள், தரைத்தளம் மற்றும் 27 அடுக்குமாடியுடன் கூடிய 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட இருக்கக்கூடிய சென்ட்ரல் கோபுர கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவை காணொலி காட்சி வாயிலாக தற்போது முதலமைச்சர் தலைமைச் செயலகத்திலிருந்து தொடங்கி வரக்கூடிய நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து மற்ற சில திட்டங்களையும் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் திறந்து வைக்க இருக்கிறார். லாவண்யா, சென்ட்ரல் கோபுர கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டி வைத்து பின்னர் பல்வேறு திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். கல்லூரிகள், அரசு பொறியியல் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் ரூபாய் 120 கோடியே 54 லட்சம் செலவில் 4,64,000 சதுர அடியில் கட்டப்பட்டுள்ள 15 மேலான வகுப்பறைகள், ஆய்வகங்கள், விடுதிகள், உள் விளையாட்டு அரங்குகள் போன்ற கட்டடங்களை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உயர்கல்வி வளர்ச்சியில் இந்திய நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்கின்ற தமிழ்நாடு உயர்கல்வியினை கடைக்கோடி இளைஞர்களுக்கும் ஏழை எளிய மாணாக்கர்களுக்கும் வழங்கிடவும் அவர்களின் வாழ்வாதாரத்தினை உயர்த்தும் நோக்கிலும்